அமைச்சர் அவங்க சொல்லிக் கொடுக்கணும். நல்லவர்களோ அறிவுடைய சரியானவர்களோ அவங்க கிடையாது. அவங்க புதுசாக ஒரு விஷயம் வரும்போது அதுக்குள்ளே தான் போவாங்க. பழைய விஷயத்தை மறந்துடுவாங்க. ஆனால் மக்களை வந்து ஒரே நிலையில் இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்காத. யார் சொல்லித்தரது? அரசியல்வாதிகள். யாருக்கு? நல்லா இருக்க காவல்துறைக்கு. அதனால் நீ வந்து என்ன தான் நீ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதாக நீ இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஒன்றும் வேணாம். மக்களை நான் வந்து மக்களுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன். போன எலெக்ஷனில் அரசியல்வாதி பூரா கெட்டவன் மக்கள் பூரா நல்லவங்கன்னு சொல்கிறதுக்கு வந்து நான் மாற்றி சொல்கிறேன். ஆர்கே நகரில் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. அங்கே வந்து உதயசூரியன் நின்றுச்சு, தாமரை சின்னம் நின்றுச்சு, ரெட்டலை நின்றுச்சு. பூராமே வந்து 70-80 வருஷம் பாரம்பரியமான கட்சிகள் தான். உங்களுக்கே தெரியும். அது வந்து குக்கர்னு ஒரு சின்னம் நின்றுச்சு. டிடிவி தினகரன் அவர் வந்து நின்னார். டிடிவி தினகரனுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உங்களுக்கு தெரியும். அவங்க அப்பாவோ அவங்களோ யாருமே அரசியல்வாதியே கிடையாது. ஜெயலலிதா அம்மா கூட சசிகலா அம்மா வேலைக்கு இருந்தாங்க. அவங்க வந்து வழி நடத்தினாங்க. அவங்களுடைய உறவுக்காரர் தான் இந்த டிடிவி தினகரன். அந்த குக்கர் சின்னத்துக்கு ஒரு 20 ரூபா டோக்கன் தரேன்னு சொல்லி மொத்த ஓட்டையும் வாங்கி இமயமாக இருக்கிறது திமுக, எவரெஸ்ட் சிகரமாக இருக்கிறது ஏடிஎம்கே, அதுக்கும் பெருசாக இருக்கிறது கை சின்னம், அதுக்கும் பெருசாக இருக்கிறது தாம்பரம். இந்த மாதிரி வந்து பற்பல சின்னங்களையும் அடித்து நொறுக்கி குக்கர் சின்னம் வந்து ஜெயிச்சிச்சு. இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? சரி. எதுக்கு எப்படி ஜெயிக்க வச்சாங்க மக்கள்? எதுக்காக ஜெயிக்க வச்சாங்க? ஏதாவது பண்ணுவாருண்ணா. எவ்வளோ விவரம் சொன்னதுக்கப்புறம் எதாவது பண்ணுவார் அப்படின்னு. டோக்கன் கொடுத்துருக்காரு, எல்லாம் ஓட்டு போட்டு வந்து என்கிட்ட காசு வாங்கிங்க டோக்கனை காமிச்சுன்னு அவர் சொன்னார். அதனால தான் குக்கர் சின்னத்துக்கு போட்டாங்க. பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து கலைஞர் எவ்வளவோ பாலங்களை கட்டிருக்காரு, எவ்வளவோ என்னென்னமோ பண்ணியிருக்காரு. தனித்தனியாக சொல்ல முடியாது. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர் ஐயா ஏதோ பண்ணியிருக்காரு, ஜெயலலிதா ஏதோ பண்ணி என்னென்னமோ பண்ணி இந்த நாட்டில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து பெருசு பண்ணியிருக்காங்க இந்த திராவிட கட்சிகள். அது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த 50-60 வருஷம் இதே வந்து காங்கிரஸ் அழிஞ்சு எப்போ அழிஞ்சு? ஓமந்தூரார் முடிஞ்சு பக்தோச்சலத்தோடு காங்கிரஸ் முடிஞ்சு. அதுக்கப்புறம் காங்கிரஸும் வரல, இங்கே எதுவுமே வரல. பூரா திராவிடம் தான் இங்கே ஆண்டுகிட்டு இருக்கு. திராவிட கோட்டை ஒன்று இவர் இல்லைன்னா அவர் அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் இந்த குக்கர் எப்படி ஜெயிச்சிச்சு? இந்த 20 ரூபா டோக்கன் ஒரு மேட்டர் வந்துச்சு. மக்கள் வந்து எதில் விழுந்திருக்காங்கன்னா, நாளைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல தலைவன் தேவைங்கிறத அவங்க வந்து விட்டுட்டாங்க. இன்றைக்கு பணம் யார் அதிகம் கொடுப்பா? இந்த மாதிரி மக்கள் வந்து இப்படி இருக்கும்போது அந்த அரசியல்வாதி என்ன செய்வான்? அவன் என்ன செய்வான்? இவங்களுக்கு இவங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியுமோ அதை தான் அவன் செய்வான். இல்லை இதில் உங்களுக்கு எதுவும் நான் சொன்னதில் அது நடந்தது உண்மையா இல்லையா? இல்லை, ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா? ஜெயிச்சாரு தான். அது